நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இன்று இருக்க காலத்தில் பார்த்தோன்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணமாக இருக்கும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே கேட்பாங்க. ஒரு சிலர் ஒரு பரிகாரத்தை சொல்லுவாங்க, அதை செஞ்சு பார்ப்பாங்க. அதோட உண்மையான ஆழம் தெரியாமையே அடுத்த யாராச்சும் ஒருத்தர் வேறு பரிகாரம் சொன்னால் அதுக்கு போய்டுறது. எப்போவுமே உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஏதாவது ஒரு பரிகாரத்தை முழுமையாக செய்யுங்கள். கண்டிப்பாக பலனளிக்கும். ஒரு சிலருக்கு 2 நாளில் பலனளிக்கும், ஒரு சிலருக்கு 10 நாளில் பலனளிக்கும். இதெல்லாம் அவங்க கர்மா சார்ந்தது. ஒருத்தருக்கு கஷ்டம் 10 நாள் அனுபவிக்கணும்னு இருக்குது அப்படிங்கும்போது இந்த பரிகாரங்களை செய்யும்போது 10 நாளைக்கு அந்த கஷ்டத்தை குறைச்சி கொடுக்குமே தவிர, ஆனால் 10 நாளைக்கு நீங்கள் அனுபவித்து தான் தீரணும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சூட்சமமே. இந்த பரிகாரங்கள் செய்வது அதோட தாக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு தானே தவிர, அந்த நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்காகலாம் கிடையாது. அது கட்டாயம் நடக்காத ஒன்று. அந்த கர்மாவோட பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது சில ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக அந்த கஷ்டத்தை நம்மால் போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இருக்குது. அதுபடி தான் நம்ம முந்தைய பதிவுகளில் சொல்லியிருப்போம். காக்கைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உணவு வைக்கலாம். தயிர் எள் கலந்து உணவு வச்சிங்க அப்படின்னா சனி தோஷத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்போம். நாய்க்கு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா இரவு நேரத்தில் உணவு வச்சிங்கன்னா உங்களுக்கான கஷ்டமெல்லாம் போகும்னு சொல்லியிருப்போம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலேயும் சரி, நகரத்துலேயுமே சில பேர் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, குருவிகளுக்கு பிஸ்கெட் வைக்கிறது. அதாவது பிஸ்கெட் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்குமா சார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் டக்குன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த காலத்தில் பிஸ்கெட் இல்லை தான். ஆனால் குருவிகளுக்கு என்ன வச்சுருப்பாங்கன்னா, அந்த நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் கலந்து அரிசியை கலந்து வச்சுருந்துருப்பாங்க. அப்போ எல்லாம் வச்சது உண்டு அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றோம். அது காலையில் இல்லை நல்ல நாள் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்கள் மனசுக்கு பட்டுச்சா கொஞ்சோண்டு வெல்லத்தை கலந்து, அதே அரிசியில் வெல்லத்தை கலந்து கொண்டு போய் வெளியே வச்சுருங்க. குருவி எடுக்கும். அப்படி எடுத்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிப்பு கலந்த பிஸ்கெட்ஸ் நீங்கள் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இனிப்பான பொருள் ஏதாச்சும் குருவி வைக்கணும். சர்க்கரை மட்டும் வச்சா அது தனியாக எடுக்காது. அதனால தான் சாப்பிடக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை கலந்து வைக்க சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொட்டை மாடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்துக்குங்க. குருவி இருக்குது அப்படிங்க, அந்த பகுதியில் நிறைய குருவி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த குருவிகளுக்கு உணவு படைக்கலாம். உணவுனா சாப்பாடாக வேண்டாம், இந்த மாதிரி பிஸ்கெட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை வயிறார வாழ்த்தும். நான் சொல்கிறதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சாப்பாடாக வச்சிங்கன்னா அது குறிப்பிட்ட அளவு தான் வாயில் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் இப்போ இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் அதை நம்ம மாற்றிக்கிட்டோம். புண்ணியத்தை கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பதிலாக பிஸ்கெட் வைக்கிறீங்கன்னா, உடைக்காத பிஸ்கெட் வச்சிங்கன்னா அது ஒரு பிஸ்கெட்டை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அது உட்காந்துட்டு ஒரு வாரத்துக்கு சாப்பிடும். அந்த ஒரு வாரமும் உங்களை நினச்சி வாழ்த்திக்கிட்டே சாப்பிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிஸ்கெட் அங்கே வைக்கலாம். அது இனிப்பு கலந்த பிஸ்கெட் வைங்க. பெரும்பாலும் நல்ல விஷயங்களில் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இனிப்பை சாப்பிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை தான். எப்போவுமே இனிப்பை சாப்பிடும்போது மனம் குளிர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு தீய எண்ணத்திற்கும் மனம் இடம் கொடுக்காது அந்த இனிப்பு உள்ளே போகும்போது. அப்படி இருக்குது அப்படிங்கும்போது அதே தான் குருவிக்கும் பொருந்தும். இனிப்பு பிஸ்கெட் அப்படிங்கும்போது உள்ளே எடுக்கும் போதே அது உங்களை வயிறார வாழ்த்த ஆரம்பிக்கும். எனக்கு உணவு கொடுத்த அந்த எஜமான் நீண்ட நாட்களுக்கு நல்லா இருக்கட்டும், அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழட்டும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய அந்த குருவியோட வாழ்த்து உங்களுக்கு சேரும். அதன் மூலமாக நம்மளோட அந்த பிரச்சனைகளோட வீரியத்திலிருந்து நம்ம விடுபட்டு வருவோம். குறைய ஆரம்பிக்கும். நம்ம பிரச்சனைகளோட அளவானது குறைய ஆரம்பிக்கும். 10 பேர்த்துக்கிட்ட அடி வாங்கணும்னு விதி இருந்ததுன்னா அன்றைக்கி ஒருத்தட்டு மட்டும் அடி வாங்குவோம். அதுவும் உங்கள் பிள்ளையாக கூட இருந்துடலாம். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல கர்மாவோட தாக்கத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த தாக்கத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது இதை குருவிக்கு செஞ்சால் நடக்குமா அப்படின்னா என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காகத்துக்கு உணவு வைக்கிறதாகட்டும், நாய்க்கு உணவு வைக்கிறதாகட்டும், குருவிக்கு இந்த பிஸ்கெட் வைக்கிறதாகட்டும், இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்து அதன் மூலமாக வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பலன்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் கட்டாயம் செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு நல்வழி பிறக்கும் அப்படிங்கிறத நம்பி இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகதோஷம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவங்கள் நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தோட தாக்கமும் குறையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு அது தண்ணியை வச்சுருங்க. தண்ணி இல்லாத ஜீவன்கள் அதையும் குடித்துட்டு உங்களை வயிறார வாழ்த்தும் அப்படிங்கிறத கடைசியாக நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.